ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Enough. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த பயம் நியாயமானதா? உன் மேல கம்பெனிலயும் சரி, ஆனந்தி குடும்பத்திலயும் சரி, உன் வீட்லயும் சரி, எல்லாரும் உன் மேல பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அந்த நல்ல பேர் கெட்டுற கூடாதுன்னு நீ பண்ண தப்ப மறைச்ச. ஆனா கல்யாணம் முடிஞ்சு இவ்ளோ நாள் ஆகியும் ஆனந்தி சொல்ற விஷயத்த நம்பிக்கிட்டு அந்த ரகுவை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீதான் அவ வயித்துல வளர குழந்தைக்கு காரணம்னு தெரிஞ்சும் அவ சொல்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு அது எங்க கொண்டு வந்து விட்டுருக்க பாத்தியா? ஒரு கொலை முயற்சியில கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்ஸ்பெக்டர் மட்டும் வராம இருந்திருந்தா ரகுன்னு ஒருத்தன் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். உன் லைஃப் முழுக்க ஜெயிலே போயிருக்கும் அன்பு. ஆனந்தியோட வாழ்க்கை மறுபடியும் கேள்விக்குறியா இருக்கும். இதான் உனக்கு வேணுமா? ஆனந்தியோட நிலைமைக்கு வேற யாரோ காரணம் நம்ப வைக்க அவ சொல்றத கேட்டு இந்த மாதிரி பண்றத முதல்ல நிறுத்து. அந்த ரகுக்கு எதுவும் ஆகலைங்கிறதால நான் உன்னை வெளியே கொண்டு வர முடிஞ்சது. இல்லனா என்னால மட்டும் இல்ல, யாராலையும் நீ ஜெயிலுக்கு போறத தடுத்து இருக்க முடியாது. இனிமேலாவது இந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணாதீங்க. ஆனந்தி தான் உன் பொண்டாட்டி. அவ வயித்துல வளர குழந்தைக்கு நீ தான் காரணம். அத முதல்ல ஏத்துக்க. இல்ல சார், என் நிலைமைக்கு காரணம் அன்பு இல்ல சார். சும்மா சும்மா இதுக்கு காரணம் அன்புதான் சொல்லிட்டே இந்த பிரச்சனை இப்படி வந்து நிக்குது. அன்பு அவர் குடும்பமே வெறுக்கிறதுக்கும் என்னைய ஒரே கேவலமா பேசுறதுக்கும் ஒரே காரணம் யார் தெரியுமா? நீங்க. ஆனந்தி, என்னைய பேச விடுங்க. இவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்புற உங்க குருட்டு நம்பிக்கைதே என் வாழ்க்கையிலயும் அன்பு வாழ்க்கையிலயும் இன்னைக்கு நடந்த பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இங்க இல்ல சார், இன்னும் 1000 இல்ல 1,00,000 பேர் முன்னாடி என்னைய கொண்டு போய் நிறுத்தினாலும் அன்பு என் நிலைமைக்கு காரணம் இல்லன்னு நான் சொல்லுவேன். சத்தியமா அன்பு இதுக்கு காரணம் இல்ல சார். Stop it. நீ எத்தனை தடவை சொன்னாலும் நானும் நம்ப போறது இல்ல. ஏன்னா இதுக்கு அன்புதான் காரணம். அவனை இல்லன்னு சொல்லு பார்க்கலாம். சார், நம்ம சண்டை போடுறதுக்கான நேரம் இது இல்ல சார். அந்த ராஸ்கல் இந்த ஊரை விட்டு தப்பிக்கிறதுக்குள்ள நம்ம அவனை பிடிக்கணும் சார். இல்லன்னா அவன் மறுபடியும் காணாம போயிடுவான் சார். அன்பு, என் பொறுமையை சோதிக்காத. அந்த ரகு தான் இதுக்கெல்லாம் காரணம்னா நீ இல்லன்னு சொல்ல வரியா? சார், எல்லா உண்மையும் நான் சொல்றதை விட அவன் சொல்லுவான் சார். அப்ப இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும்ல சார். அதுக்கு தான் நான் சொல்றேன், அவனை பிடிக்கிற வேலையை முதல்ல பார்க்கலாம் சார். Stop it. Please stop all this nonsense. ரெண்டு பேரும் திரும்ப அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல எவனோ வந்தான், அவன் தான் ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம், உனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லங்கிற கதைய இன்னும் எத்தனை தடவை தான் சொல்ல போறீங்க? மகேஷ் ப்ளீஸ் கோவப்படாத மகேஷ். நம்ம எங்க எதுவும் பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் நம்ம ரெசார்ட்ல போய் பேசிக்கலாமே. வா மகேஷ், வா ப்ளீஸ். நோ மித்ரா, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் எங்கேயும் வரமாட்டேன். இன்னொரு தடவை இவங்க இந்த கதையை சொல்ல கூடாது. ஆனந்தி கர்ப்பத்துக்கு அன்புதான் காரணங்கிற உண்மைய ஏன் இன்னும் மறைக்கிறாங்கங்கிற விளக்கம் எனக்கு தெரியாம நான் எங்கேயும் வரமாட்டேன். என்ன சார் விளக்கம் வேணும் உங்களுக்கு? என்ன விளக்கம் வேணும்? எதை ஒத்துக்க சொல்றீங்க? எதுக்கு சார் அவர் ஒத்துக்கணும்? என் நிலைமைக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா என்னை உயிருக்குயிரா நேசிக்கிற, என் சந்தோஷந்தே வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற, எனக்காக எல்லா சுமையும் சுமக்கிற என் அன்பு என்னை இப்படி பண்ணலன்னு மட்டும் எனக்கு உறுதியா தெரியும் சார்.